ஹாய் ஆல், இட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கவே நான் வந்து ஒரு நைட்டு 7:30 மாதிரி தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சரி, கந்த சஷ்டி கவசம் கேட்டுக்கிட்டே அப்படியே கொஞ்சம் வைப் பண்ணிக்கிட்டே டின்னருக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் சமைச்ச பாத்திரம் எல்லாம் கொஞ்சம் விளக்க வேண்டி இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு விளக்கி வச்சுட்டு நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகி சேமியா செய்யறதுக்காக வெங்காயம் வந்து துண்டு துண்டாக நறுக்கிட்டு இருந்தேன். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ராகி சேமியா வந்துட்டு நான் ஸ்வீட் மாதிரி தான் வந்துட்டு செஞ்சுருந்தேன். ஆனால் என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ஸ்வீட் எப்போதுமே பிடிக்காது. அவங்க கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் வந்துட்டு கேட்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நம்ம சேமியா செய்வோம்ல, அதே மாதிரியே வந்துட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து குறிப்பெல்லாம் போட்டிருந்துச்சு. அதை பார்த்து அதுபடி படித்து தான் வந்துட்டு செஞ்சிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து தினை சேமியா குறிப்பு பார்த்து செய்யாமல் என் இஷ்டப்படி செஞ்சு அது ஒரு மாதிரி கொலன்னு ஆயிட்டு அது ஆல்ரெடி வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். சரி, இந்த வாட்டி ராகி சேமியா வந்து குறிப்பு பின்னாடியே போட்டிருக்கா, அதைப்படி பார்த்து அப்படியே கரெக்டாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் செஞ்சிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு நான் செய்யும் போதே எனக்கு ஓரளவுக்கு வந்துட்டு பதம் நல்லாவே வந்துருச்சு. அது நான் இட்லி பானையில் அவிச்சு எடுத்ததுனால நல்லா வெந்து இருந்துச்சு. சேமியா வந்துட்டு உடையவும் இல்லை, குழப்பாவும் ஆகாமல் நல்லா சூப்பரான பதத்தில் வந்துச்சு. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாயிட்டு, பரவாயில்ல நல்லா இப்போ வந்துட்டு டெவலப் ஆகிட்டோம் குக்கிங்ல அப்படின்னு சொல்லிட்டு. சர்வ் பண்ணுறதுக்குமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பொலன்னு பார்க்கறதுக்கே நல்லா ஆசையாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன டின்னர்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.